வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். நேத்திக்கு 9th மே அன்னைக்கு ஐசியோட பிரசிடென்ட் வந்துட்டு ஒரு அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன பண்ணாரு அப்படின்ட்டு நிறைய பேர் யூடியூப்லையும் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. ஆக்சுவலி ஐசிஐயோட பிரசிடென்ட் நேத்திக்கு எக்ஸாம்ஸ் பற்றியோ பற்றி எதுவுமே பேசலை. அவங்க பேசுனது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஐசிஐ ஸ்டாண்ட்ஸ் வித் த நேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ரியாட்டிக் அந்த சைடில் தான் பேசினாங்க. ஸோ அதனால தான் நேற்று நான் அப்டேட் பண்ணல. ஆனாலும் மெசேஜ் பண்ணி அவங்க என்ன சார் பேசுனாங்க மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க. அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அவர் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே பேசினார்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு ஐசியோட அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அட்ரஸ் பண்ணிவிட்டு அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இதுதான் நடந்தது. ஸோ அவர் பேசுனது பூராவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருங்க, இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்து காஷனாக இருங்க, அலர்ட்டாக இருங்க, ஸ்டே சேஃபு, லோக்கல் அத்தாரிட்டிஸோட கைட்லைன்ஸ்லாம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சார். ஸோ எக்ஸாம்ஸ் பற்றி அவர் எதுவும் பேசலை. இப்போதைக்கு போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். வேறு எதுவுமே பேசலை எனக்கு தெரிஞ்சு இல்லை பேசலை. ஸோ அதனால் ஐசிஐயோட நோட்டிஃபிகேஷன்ஸு அந்த மாதிரி வருது இல்லை, இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஐசிஐ வெப்சைட்டில் அதை மட்டும் தான் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதில் தான் 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. நேற்று மார்னிங் எக்ஸாம் போஸ்ட் பண்ணு கொடுத்துருந்தாங்க. நேற்று ஈவினிங் வந்துட்டு SPOM CA ஃபைனல் எக்ஸாம்ஸ் போஸ்ட் பண்ணு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்மளாம் வெயிட் பண்ணுறது என்னன்னா, இந்த ஓரியன்டேஷன் ஐடிடி கிளாஸஸ் பற்றி என்ன பண்ணணுன்ட்டு. பட் அதுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிக்கெட் ரைஸ் பண்ணி இந்த கரண்ட் பேட்சை கேன்சல் பண்ணி இந்த ஆல்ரெடி கட்டின அமௌண்ட்டை யூஸ் பண்ணி வேறு பேட்சில் நம்ம அப்புறம் ஃப்யூச்சரில் வரலாம் அப்படின்ற மீன்ஸ் லைக் யூ கேன் புக் த சீட் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேக் எண்டில் டிக்கெட் ரைஸ் பண்ணால் இதுக்கான விஷயத்தை அவங்க சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி மேபி அவங்க அஃபிஷியலாக இன்னும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலையா இருக்கும், கொடுப்பாங்க, இன்னும் ஃப்யூச்சரில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது எக்ஸாக்டாக அவங்க என்ன சொன்னாங்கன்றதையும் நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் தே ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். We are allowed to cancel the current batch and raise the ticket generated. We can reapply using this ticket அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் ஆல்ரெடி. யூ கேன் ஆல்சோ ட்ரை திஸ். சரியா? ஸோ பிரசிடென்ட்டோட அட்ரஸில் பெருசாக எதுவுமே இல்லை. ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் திங்ஸ் அது ஃபுல்லாக பேட்ரியாட்டிக்காக தான் இருக்குது. எஸ், ஆப்வியஸ்லி வி ஆல் ஷுட் ஸ்டாண்ட் வித் த நேஷன் நவ். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாரும் சின்னதாக ஐயோ இப்படி எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு எனக்கு வெக்ஸ் ஆகுது அப்படின்ற போது கொஞ்சமாவது இந்த ஆர்மியை நினச்சி பார்க்கணும், நம்ம பார்டரில் இருக்கிறவங்க நினச்சி பார்க்கணும். ஸோ அவங்களுக்காக நம்ம செய்கிற சின்ன ஒரு தியாகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்மளால் வேறு எதுவும் செய்ய முடியாது. ஸோ வி ஜஸ்ட் ஸ்டாண்ட் வித் தி நேஷன், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுத்துன்னு தான் ஆகணும். எல்லாருக்கும் இது ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போய் நீங்கள் எக்ஸாம் சென்டர் போட்டிருப்பீங்க, இப்போ திருப்பி உங்கள் ஊருக்கு வரணும், ஒரு ஃப்ளோவில் எக்ஸாம் போயிட்டுருக்கோம். அதுவும் இன்டர்க்காவது பிரச்சனை இல்லை, ஒரு ஃபுல் குரூப் அப்படியே நிற்கிது. பட் ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் 2 பேப்பர் மட்டும் தான் நிற்கிது. அண்டு எல்லாருக்கும் என்ன தோணுதா, கேன்சல் பண்ண தான் பண்ணாங்க, டேக்ஸ் எக்ஸாம் முன்னாடி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. ஃபைனலுக்கும் அதான் தோணுது, இன்டருக்கும் அதான் தோணுது. ஏன்னா டேக்ஸ் அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு இன்டரை பொறுத்த வரைக்கும், ஃபைனலை பொறுத்த வரைக்கும். இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா கிடச்சா நல்லா இருந்திருக்கும்ட்டு. இன்ஃபேக்ட் நானே யோசிப்பேன், நீங்கள் எல்லாம் வேண்டுதல் வச்சிருப்பீங்க போல இருக்குது, ஒரு 4 நாள் எக்ஸாம் தள்ளி போனால் நல்லா இருக்கும்ட்டு. அந்த வேண்டுதல் ஒரு நாள் கழிச்சு பழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு திங்கிங் இருந்தது. ஸோ வி ஸ்டாண்ட் வித் தி நேஷன். தேங்க்யூ, பாய்.